பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையார் அந்த பண்ணையார் டீமுக்கும் மூலக்கரை பண்ணையார் டீமுக்கும் பசுபதி பாண்டியன் டீமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு நாடார் சமுதாயத்தில் சில முக்கியமான புள்ளிகளுக்கு வந்து இவரை போடணும். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. நிர்மலான்னு சொல்லி ஒரு லேடியை உள்ளே இறக்கிறாங்க. உள்ளே இறக்கி கிட்டத்தட்ட வருடக்கணக்காக வேவு பார்க்குறாங்க. அவங்க எப்போ ஒரு வர்றாரு, இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது டீட்டெயில் அவங்க தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. தகவல் இவருக்கு வந்துடும். ஊருக்குள்ள புதுசாக ஒரு உள்ளே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு இடத்துக்குள்ளே நாளே உள்ளே இறக்கிடுறாங்க. வீட்டுக்குள்ளே யார் வீட்டுக்குள்ளேனா நிர்மலா தேவி வீட்டுக்குள்ளே. அவருக்கு சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் உண்டு, சிசரு பிடிக்கிற பழக்கம். அதுக்கு 2 பேர் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. எதிர்த்த வீட்டில் உள்ளுக்குள்ளே இப்படி முத்தம். அந்த இண்டோர் காரிடார் இருக்கும். அந்த இண்டோர் காரிடாரில் வாக்கிங் சும்மா மெயில்கிட்ட மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு. சைக்கிளில் கத்தி வச்சிருந்து அப்புறம் அந்த நிர்மலான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அப்புறம் பார்த்துட்டு அவங்க தான் லீட் எடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க கழுத்தை அறுத்து இவர் பசுபதி பாண்டியனோட ஃப்ளெக்ஸுக்கு முன்னாடி வச்சு படையல் போட்டாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு அப்பா இல்லாமல் அது வளர்ந்து இங்கே வந்து அவங்க லீடர்ஷிப் ஆகுறாங்க அந்த கட்சியில். ஒரு பெண் தலைவி, அவங்க அப்பாவுடைய பிலாசபி இருக்கும், தத்துவம் இருக்கும். ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூக மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கையும் அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக அறியப்படுகிறவர் பசுபதி பாண்டியன் அவர்கள். அவங்க வீட்டிலேயே 2012 ஜனவரி 10 அன்னைக்கு வீட்டிலேயே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அது யார் இந்த பசுபதி பாண்டியன்? இல்லை, பசுபதி பாண்டியன்னா அவர் ஜான் பாண்டியன் மற்றும் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பாமகவில் இருந்தவங்க தான். பாமகவில் ஒரு சைட் ஆஃப் ப்ரோ பாமக தான் எல்லாருமே. காரணம், பழனிபாபா ஒரு அரசியலை கட்டமைச்சிருந்தார். ஆரம்ப கட்டத்தில் பார்த்துருப்பீங்க. 90, 95 அந்த ரேஞ்சில் உள்ள அரசியல்லாம் பாருங்கள். இங்கே நம்ம ஒரு சாதியெல்லாம் ஒன்று கூடணும்னா பழனிபாபா 97, 98 மர்டர் ஆகிட்டார். அது ஒரு விஷயம். நம்மளாம் ஒன்று கூடி ஒரு அரசியல் பண்ணணுங்கிற மாதிரி பழனிபாபா தெரிஞ்சிருப்பார். தேவேந்திர குல வேளாளர்னா யாருன்னு தெரிஞ்சுங்க. அந்த சமுதாயம் அவங்க வந்து ரொம்ப வருஷமாக பட்டியல் இனத்துலேருந்து வெளியில் வரணும்னு போராடிட்டு இருக்கவங்க. ஜான் பாண்டியனும் அப்போ அதே சேம் பிலாசபியில் உள்ளவர் தான், தத்துவத்தில் உள்ளவர் தான். பசுபதி பாண்டியன் அதில் ரொம்ப தீவிரமாக அதில் இருந்தவர். அவர் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்டியலினம் கிடையாது, நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது, நாங்கள் தேவேந்திர குல, நாங்கள் வேளாண்குடியை சார்ந்தவர்கள், எங்களை வந்து எதுக்கு நீங்கள் இதுமாரி லிஸ்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப நாளாக அவங்க கொள்கையாகவே அதுவாக தான் இருக்குது. அதில் தான் அவங்களுக்கு தெரியும் பசுபதி பாண்டியன். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார், ராமர் பாண்டியன். இப்போ ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார், தீபக் ராஜா பாண்டியன். பாண்டியன்கிறது இவரோட பேர், பசுபதி பாண்டியன். எல்லாருமே கூட எடுத்தது பூரா எடுத்து பின்னாடி வச்சாங்க. அப்படி இருக்கக்குள்ள பசுபதி பாண்டியன் அந்த 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 மக்களுடைய எந்த இடத்துல பிரச்சனைனாலும் அவர் போய் இறங்குற அதாவது ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து சொல்கிற அளவுக்கு இவருக்கு அந்த பவர் இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பசுபதி பாண்டியனை முன்னாடி வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, பாம் அடிக்கிறாங்க அவர் போகிற வண்டியில். அப்போ வந்து அவரோட மனைவி சம்பவ இடத்துலேயே படுகொலை ஆகிறாங்க. பசுபதி பாண்டியன் குத்துயிரும் குலயுருமாயி டோட்டலாக இவரும் அடி ஃபுல்லாகவே பஸ்ட் ஆகி போச்சு. ஒரு பிரிட்ஜு ஒன்று பெரிய பாலத்துக்கு கீழே விழுந்து குதிச்சு அதில் இவர் மட்டும் உயிர் பிழைக்கிறார். அவர் மனைவி அங்கே இறந்துடுறாங்க. அந்த ரிவெஞ்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் ரொம்ப அலர்ட் ஆகிட்டார், நம்மளை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லி. அந்த வழக்கில் இவர் பார்த்திங்கன்னா இவரை எப்படியாவது போடணும் அப்படின்றது இன்னொரு மாற்று சமுதாயம், நாடார் சமுதாயத்தில் சில முக்கியமான புள்ளிகளுக்கு வந்து இவரை போடணும். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே தான் பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. பண்ணையார் டீமு, இந்த டீமு, இவங்களுள்ள பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக, மாறி 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 மாறி. ஏன்னா தென் மாவட்டத்து அரசியல் வந்து ரொம்ப நுட்பமான ஜாதி அரசியல். முக்குளத்தூர் சமுதாயம், நாடார், பட்டியலின சமுதாயம், இப்படி 3 ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் அந்த பாலிடிக்ஸ். அதில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து முக்கிய பங்கு. நாடார் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காங்களோ அவங்களும் அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. தேவர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காங்களோ இவங்களும் அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. அப்போ 3 பேருமே ஈக்குவல் பலம். அதில் உங்களுக்கு தெரியும், பழசில் அந்த முதுகுலத்தூர் கலவரம், அதுக்கு பிறகு வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கும் தேவர் சமுதாயத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் ஆகிப்போச்சு. அதாவது வேண்டாம், 2 பக்கமும் இழப்பு அதிகமாகிட்டு கொஞ்சம் நம்ம அமைதியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இது ஒரு மாதிரி முடிஞ்சிட்டு. அது கூட நீங்கள் சில வீடியோக்கெல்லாம் அவங்க வெளியிடுவாங்க. தேவேந்திர குல மாவட்ட செயலர், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், நீங்கள் ஏதாவது சண்டையை கிளப்பி விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பசுபதி பாண்டியனை போடணும்னா பசுபதி பாண்டியனை போடவே முடியலை. அந்த பாம் அடித்தது பிறகு ஃபுல் சேஃபர் செக்யூருக்கு வந்துட்டார். எப்போயும் ஆட்கள் இல்லாமல் இல்லை, நெருங்க முடியலை, எங்கே போகிறோம் எங்கே வர்றோம் எந்த தகவலும் வெளியில் கசியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டார். அவர் திண்டுக்கல் அவருடைய ஊருக்கு போகிறார்.
ஊர் போக்குள்ள அந்த ஊரில் ஏற்கனவே என்ன செய்கிறாங்க, நிர்மலான்னு சொல்லி ஒரு லேடியை உள்ளே இறக்கிறாங்க. உள்ளே இறக்கி கிட்டத்தட்ட வருடக்கணக்காக வேவு பார்க்குறாங்க அவங்க. எப்போ அவர் வர்றாரு, இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது A to Z டீட்டெயில் அவங்க தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு திண்டுக்கல் வந்துட்டு அந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு வீடு, ஆப்போசிட்டில் ஒரு வீடு, நடுவில் ஒரு சின்ன ஒரு 30 அடி ரோடுன்னு வச்சுங்க. 30 அடி தான் இருக்கும் அந்த ரோடு. சொந்த ஊர். ஒருத்தர் உள்ளே வந்தால் கூட தகவல் இவருக்கு வந்துடும், ஊருக்குள்ளே புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்திருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு இடத்துக்குள்ளே சாதாரண சைக்கிளில் வந்து நாளே உள்ளே இறங்கிடுறாங்க வீட்டுக்குள்ளே. யார் வீட்டுக்குள்ளேனா நிர்மலா தேவி வீட்டுக்குள்ளே. நிர்மலா வீட்டுக்குள்ளே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில குரூப்பு, நாள் சில குரூப்பு வந்து ஹண்டிங் ஆகிடுறாங்க, உள்ளேயே இருக்காங்க. இவர் எப்போ டைம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு பார்த்து ஒரு சொந்த ஊர். இந்த வீட்டிலேருந்து அவருக்கு சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் உண்டு, சிசரு பிடிக்கிற பழக்கம் உண்டு. அதுக்கு 2 பேர் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. எதிர்த்த வீட்டில் உள்ளுக்குள்ளே இப்படி முத்தம் அந்த இண்டோர் காரிடார் இருக்கும். அந்த இண்டோர் காரிடாரில் வாக்கிங் சும்மா மெயில்கிட்ட மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்குள்ள சைக்கிளில் கத்தி வச்சுருந்து சைக்கிளும் டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. இந்த வீட்லேயே ஆளுங்க இருக்காங்க, கடைக்கும் ஆளுங்க போயிருக்காங்க, உள்ளே ஆள் ஏறிட்டாங்க. ஏறி கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ளே படுகொலையை நிறைவேற்றிட்டு வெளியாகவும் ஆகிட்டாங்க அவங்க. அதாவது அந்த அவரை பசுபதி அண்ணன் வந்து மர்டர் ஆயிருக்காங்கிறதே தெரியாத அளவுக்கு வெளியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் சரண்டர் ஆனவங்க இங்கே தில்லுகல் கோட்டில். அதில் தான் ராமர் பாண்டியன் வந்து பாம் அடித்த வழக்கு அவர் மேலே வந்துச்சு. பசுபதி பாண்டியன் வந்து சரண்டர் ஆனாங்க அந்த மர்டரில். அதில் ராமர் பாண்டியன் வந்து பாம் அடித்தார், அந்த வழக்கு அவர் மேலே இருந்துச்சு. அப்புறம் அந்த நிர்மலான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அப்புறம் பார்த்துட்டு அவங்க தான் லீட் எடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க கழுத்தை அறுத்து இவர் பசுபதி பாண்டியனோட ஃப்ளக்ஸுக்கு முன்னாடி வச்சு படையல் போட்டாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு கவுண்டராக பார்த்தீங்கன்னா பண்ணையார் டீமில் 2-3 பேர் மர்டர் ஆனாங்க அங்கே வாழக்கொள்ளையில். அந்த ஒரு அவருடைய மச்சான் ஒருத்தர் டிரைவர் எல்லாம் மர்டர் ஆனாங்க. இதுக்கு மாறி 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 2 பேருக்கும் இது சாதிய முதலான சண்டைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை ஓயலை. பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர் தான் பசுபதி பாண்டியனோட வரலாறு. இல்லை, இப்போ பசுபதி பாண்டியனை பார்த்திங்கன்னா இப்போ மற்ற காவல்துறை ரெக்கார்டில் அவர் மேலே உள்ள கொலை வழக்குகள் எல்லாம் வந்து ரவுடி, இந்த மாதிரி பொதுவாக அவங்க மேலே இருந்தால் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அவர் வந்து அந்த சமுதாய மக்கத்தினுடைய பெரிய ஒரு தலைவனாக தான் பார்க்கப்பட்டார். அப்புறமா ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கண்ணபிரான் இருக்காருன்னு அவங்க டீமில். அப்போ பண்ணையார் டீம்லேயும் நிறையா மர்டர் இதாகி போச்சு, இழப்பாகி போச்சு. இந்த பக்கம் இழப்பாகி போச்சு. அப்புறம் எல்லாமே பெரிய அளவில் இழப்பாகி போச்சுன்னப்போ பசுபதி பாண்டியன் அவர்கள் அந்த சமுதாய மக்களை தவறாக வழிநடத்தவில்லை அப்படின்னு அந்த சமுதாய மக்களே சொல்கிற விஷயம் அதுதான். அவர் எங்களை தவறாக வழிநடத்தலை, படிக்க வச்சார். இப்போ அவரோட மகள் தான் அந்த கட்சியை சந்தன பாண்டியன். இப்போ அவங்க தான் அப்போ அவர் சாவுக்குள்ள சின்ன குழந்தை. அது நினச்சி பாருங்கள், அவர் அப்பா இல்லாமல் அது வளர்ந்து இங்கே வந்து அவங்க லீடர்ஷிப் ஆகுறாங்க அந்த கட்சியில். இப்போ கூட நம்ம தீபக் ராஜா பாண்டியன் மர்டர் எல்லாம் வந்து அவங்க தான் முன்னாடி நின்று செஞ்சாங்க. அப்போ வந்து சின்ன குழந்தை. இன்றைக்கி அவங்க வந்து அந்த லீடர் எடுத்து நடத்துகிறாங்க. அவங்க ஒரு பெண் தலைவி. அவங்க அப்பாவுடைய பிலாசபி இருக்கும், தத்துவம் இருக்கும், அவங்க நடத்த தான் செய்வாங்க. பார்த்திங்கன்னா வெங்கடேச பண்ணையார் அந்த பண்ணையார் டீமுக்கும் மூலக்கரை பண்ணையார் டீமுக்கும் பசுபதி பாண்டியன் டீமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. நிற்காமல் போயிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா வெங்கடேச பண்ணையாரோட அப்பாவை வந்து கொலை செய்ததே பசுபதி பாண்டியனோட டீம் தான், அப்படி தான் அந்த வழக்கில் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பதில் தான் இங்கே இதில் நிறைய பேர் பலியானது. அப்புறம் வெங்கடேச பண்ணையார் சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இப்போ அவரோட தம்பி சுபாஷ் பண்ணையார் தான் இருக்கிறார். சுபாஷ் பண்ணையார் டீமில் சுபாஷ் பண்ணையார் ஒரு வாட்டி மர்டர் பண்ணக்குள்ள இறங்குள்ள அவர் இல்லை, அவங்க தோப்பில் கையில் மாட்டினவங்களெல்லாம் ஒரு டீம் வந்து கொலை பண்ணாங்க. அப்படியே மாறி 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 வந்து 2 புறத்துலேயும் கொலைகள் நீண்டுக்கிட்டே தான் போகுது. கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகக்குள்ள சிங்காரம் ஒருத்தர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகக்குள்ள போலீஸ் வண்டியே மடக்கி பாம் அடித்து மர்டர் பண்ணாங்க. அது எப்படி சொல்கிறதுனா அங்கே சாதி எல்லாத்தையும் தாண்டின ஒரு தீவிரமான ஒரு கேங்ஸ்டர் வார் தான் அங்கே நடந்துகிட்ருக்கும். இன்றைக்கி இன்றைய சூழ்நிலை வரைக்குமே அது எந்த அளவுக்கு ஆறி போயிருக்கு, அணைஞ்சு போயிருக்குலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு இப்போ ஓரளவு அமைதியாக இருக்காங்க, 2 தரப்பும் அவங்கவுங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போக்கு எப்போ சில விஷயங்கள் வெளியில் வந்து நடைபெறுது, சில சம்பவங்கள் நடைபெற்று தான் இருக்குது. அந்த நிர்மலா தேவி பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பசுபதி பாண்டியனுடைய ஆள் தான் ஒரு காலத்தில். அவர் முத்துப்பாண்டியம். ஆனால் ஒரு கட்டத்தில் பசுபதி பாண்டியனுக்கு எதிராக அவங்க திருப்புறாங்க. அவங்க தான் இவங்களை வீடு எடுத்து அவர் ஊருக்குள்ளே வச்சு திண்டுக்கல்லில் வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க நிர்மலா என்ன செய்கிறாங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து கண்காணிப்பாளரான வேலைக்கு போயிடுறாங்க அவங்க அந்த விசிட் பண்ணுறதில்.
அந்த இடத்துல தான் வச்சு பண்ணி கொண்டாந்து வச்சு படையல் போட்டாங்க. அதுமாதிரி பண்ணையாரோட தோப்பில் கொலை பண்ண 2 பேர் தலையும் எடுத்தாந்து வச்சு அவரோட போர்டுக்கு முன்னாடி வச்சு சோறு வச்சு படையல் போட்டு போனாங்க. அது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 28-30 ஆண்டு காலமாக இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். திருநெல்வேலியில் இருக்கிற பசுபதி பாண்டியன் அவர்கள் திண்டுக்கல்லுக்கு தஞ்சம் போக என்ன காரணம் சார்? இல்லை, திருநெல்வேலி தூத்துக்குடி 2 மாவட்டத்துக்குள்ளே இவர் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிடுறாங்க. இங்கே வேண்டாம், பிரச்சனை அதிகமாக இருக்குது, நீங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்காதீங்கன்னா. அப்போ திண்டுக்கல் அவர் போகிறாரு. திண்டுக்கல்லில் வந்து ஏற்கனவே அவங்க கட்சிக்காரவங்க, அதாவது அவங்க ஹப் அங்கே இருந்தாங்க, அவரோட ஆதரவாளர்கள் அங்கே இருந்தாங்க. அதனால் திண்டுக்கல் போயிட்டார். அவர் அங்கே போய் நல்லா செட்டில் ஆகிட்டார். இன்னைக்கு பைபாஸ் வந்துருச்சு அந்த இடத்துல எல்லாம். இதில் இந்த சிங்காரம்னு ஒரு மர்டர் சொன்னேன் இல்லையா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையார் அவங்க அப்பா அவங்க தாத்தாவுமே படுகொலை செய்யப்பட்டவர் தான் அந்த குரூப்பத்தில். அவர் தான் இங்கே என்கவுண்டர் செய்யப்பட்டார் சென்னையில். வெங்கடேசன் அவரோட கொலை வழக்கில், அவங்க அப்பாவோட கொலை வழக்கில் மிச்சம் இருந்த கடைசி ஆள் சிங்காரம். அந்த சிங்காரத்தை கோர்ட்டுக்கு கூட்டு போக்குள்ள பாம் அடித்து கொலை பண்ணாங்க. டிரைவர் தலையில் மிளகா தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே பூந்து பாம் அடித்து வெட்டி எல்லாம் கத்தி எடுத்து வெட்டி கொலை பண்ணாங்க. அது பெரிய லெவலில் பிரச்சனையாச்சு. இது போலீஸு தான் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் இந்த ஒரு விஷயங்கள் எப்போயாவது திடீர்னு ஒரு மர்டர் நடக்கும். ராமர் பாண்டியன் மர்டர் நடந்துச்சு, தீபக் பாண்டியன் மர்டர் நடந்துச்சு. திடீர்னு அது அப்படியே மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகும் அந்த விஷயம். மறுபடியும் அதுக்கு சாந்தமாகறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா இருதரப்புலேருந்து இழப்புகள் வந்து அதிகமாகிட்டு இருந்திருக்கு. பசுபதி பாண்டியன் தரப்புலையும் நிறைய இழப்பு, மனைவி வரையும் இழந்துட்டார் அவர். அவங்க சைடுலேயும் இழப்பு அதிகம். 2 தரப்புமே அதிகமான இழப்புகளை சந்திச்சு தொட்டு தென் மாவட்டத்தில் இன்னும் அந்த பிரச்சனைகள் அதே தொடர்ந்து வழியாக இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது சாந்தமான மாதிரி தெரியும், திடீர்னு 6 மாதம் ஒரு வருஷத்தில் மறுபடியும் ஃபயர் ஆகுது, மறுபடியும் அப்புறம் டவுன் ஆகும். பசுபதி பாண்டியன் அவர்கள் முன்னெடுத்து வைத்த அரசியல் ரொம்ப நுட்பமான அரசியல். ஏன்னா பட்டியலினத்திலேருந்து வெளில வரணும், நாங்கள் வந்து பல்லர் கிடையாது, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர், நாங்கள் வேளாண்குடியை சார்ந்தவர்கள் அப்படின்றத ஒரு முன்னெடுத்து வைத்த அரசியல். ஆனால் அதோட வழிதோன்றல்கள் இன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து முதுகுளத்தூர் பகுதிகளில் பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்றைக்கி அவங்க மகள்லாம் வந்து அந்த கட்சியை எடுத்து வழி நடத்துகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மை சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.